ஆதரவாளர்கள் தனது கையில் நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொள்ளுங்கள் என சரத்குமார் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திக்கோங்க என்று சரத்குமார் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் ஆதரவாளர்களிடையே சரத்குமார் நாட்டாமை குடும்பம் என்று பச்சை குத்திக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். யோகேஸ்வரன் வணக்கம். தற்பொழுது சரத்குமார் நாட்டாமை குடும்பம் என்று பச்சை குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருக்காரு. என்ன காரணம்? கூடுதல் விவரம். வணக்கம். தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தற்போது நடிகரும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான சரத்குமார் தற்போது இங்கு ஒரு விழாவை நடத்தியிருக்கிறார். இந்த விழாவானது கடந்த மாதம் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு, ஜூலை 14 பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை நடந்த விழாவில் தன்னோடு கலந்து கொண்ட, அது மட்டுமின்றி அவர்களுக்காக உழைத்த நாட்டாமை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று இங்கு பாராட்டு விழாவானது ஒன்று நடத்தியிருக்கிறார். இந்த பாராட்டு விழாவில் அனைவரிடமும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் அனைவரு கைகளிலும் பச்சை குத்திக் கொள்ளுங்கள் என அறிவுறுத்தியிருக்கிறார். நடிகர் சரத்குமார் தன்னுடைய பிறந்தநாளுக்காக பல்வேறு பகுதிகளில் உழைத்த அவருடைய ஆதரவாளர்களுக்கு தற்போது இந்த விடுதியில் விருந்து வழங்கும் விருந்து அளிக்கும் விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் நாட்டாமை குடும்பம் என அனைவரும் பச்சை குத்திக் கொள்வது நமது அடையாளம் என அவர் கூறியிருக்கிறார். இது திடீரென எனது சிந்தனையில் தோன்றியதான் இந்த பச்சை குத்தும் எண்ணம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி நான் எதை பற்றியும் யோசிக்கவில்லை, நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்தினால் நன்றாக இருக்கும் என்ற மட்டுமே நான் யோசித்தேன் என்றும் கூறியிருக்கிறார். அதை மட்டுமன்றி நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு கிரீன் கார்டு போல வழங்கலாம் என்று அவர் நினைத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தற்போது அது வேண்டாம், தற்பொழுது இந்த பச்சை குத்திக் கொள்ளும் வழக்கத்தை நாம் மேம்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அனைவரும் பச்சை குத்திக் கொள்ள வேண்டும் என நான் வலியுறுத்தவில்லை, யாருக்கெல்லாம் தோன்றுகிறதோ அவர்களெல்லாம் பச்சை குத்திக் கொள்ளலாம் என அவர் இந்த விழா மேடையில் பேசியிருக்கிறார். அது மட்டுமின்றி தன்னுடைய வலது தோள்பட்டையில் அவர் தேசிய கொடியை பச்சை குத்தியிருக்கிறார். அது குறித்து தற்போது அவர் பேசுகிறார். அவர் தேசிய பற்று உள்ளவன் என்றும் தேசிய கொடியின் மீது எனக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளது என்றும் தற்போது நடிகர் சரத்குமார் அவர் பேசியிருக்கிறார். அது மட்டுமின்றி தற்போது இந்த விழாவில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் இருந்திருக்கின்றனர். இவர்களுக்கு அனைவருக்குமே மதிய விருந்தானது தயாராகி இருக்கிறது. நெல்லையில் நடைபெற்ற தன்னுடைய பிறந்தநாள், அது மட்டுமின்றி அவருடைய பிறந்தநாளுக்கு தமிழ்நாடு முழுவதும் உழைத்த அனைத்து அவருடைய ஆதரவாளர்களுக்கும் தற்போது இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் பச்சை குத்திக் கொள்ளும் நிகழ்வானது தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.